வேர்ல்ட்லேயே எல்லாத்தோட மோஸ்ட் செல்லிங் புக், ஹையஸ்ட் நம்பரில் செல்லான புக்கு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டு பார்க்கலாம். அது வந்து த பைபிள். மோர் தென் 7 பில்லியன் காப்பீஸ் வந்து ஆல்ரெடி அது வந்து சோல்ட் அவுட் ஒரு புக். ஏன் அது எப்பயுமே அதுதான் எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் ஏன் இருக்கிறதுனா, தேட்ஸ் த லைஃப் கிவிங் வேர்ட். இது சாதாரண ஒரு புக் இல்லை, ஹிஸ்டாரிக்கல் புக்காக இருந்தால் கூட இட்ஸ் எ லைஃப் கிவிங் வேர்ட். சயின்டிஃபிக்காக, மெடிக்கலாக, ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூவாக இது ஆக்குரேட்டுன்னு சொல்லி ப்ரூவ் ஆன ஒரு புக்கு. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அது கேஸ் ஃபார் கிரைஸ்ட்னு சொல்லி ஒரு மூவி போட்டிருப்பாங்க, அதில் ரொம்ப டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே வார்த்தையில் தான் ஏன் இந்த புக்கு வந்து இவ்வளோ அதிகமாக பிரபலமானதுக்கு காரணம் வந்து அதே புக் சங்கீதம் 138:2 என்ன எழுதியிருக்குன்னா, ஐ ஹாவ் மேக்னிஃபைட் மை வேர்ட் அபவ் ஆல் மை நேம்ஸ். எல்லா நாமத்துக்கு மேலாக என் வார்த்தையை நான் மேன்மைப்படுத்தியிருக்கேன்னு அங்கே தேவன் சொல்கிறார். அதே போல் லூக்கா 11:28 என்ன எழுதியிருக்கிறதுனா, இந்த வார்த்தையை கேட்டு கேள்விப்படுறது மட்டும் இல்லை, அதுபடி நடக்கிறவன் பாக்கியவான். இந்த பைபிள் நீங்கள் உங்ககிட்ட இல்லாமல் நீங்கள் வாங்கி நீங்கள் அதில் படிக்கும் போது அந்த வார்த்தைப்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் பாக்கியவான். அதே பைபிள் எழுதியிருக்குது, இயேசு கிறிஸ்துவே வழி. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பிரச்சனை இல்லைன்னு இல்லை, பிரச்சனைக்கு எல்லா சொல்யூஷனும் பைபிளில் இருக்கிறது, கவுன்சில்ஸ் பைபிளில் இருக்கிறது, டைரக்ஷன் பைபிளில் இருக்கிறது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பைபிளை வாசிங்க, உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். காட் பிளஸ் யூ.